நம்ம வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் நம்ம வீட்டு செடியிலேயே இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்க. கடையில் வாங்குற சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கவே இருக்காதுங்க. வாடி வதங்கி போயிருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நம்ம பறித்து குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கும் க்ளீன் பண்ணி. ஸோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டைக்காய் காரக்குழம்புலாம். எனக்குமே பிடிக்கும், செஞ்சு யாருன்னா கொடுத்தா நல்லா சாப்பிடுவேன். ஸோ இருந்தாலும் நம்ம வீட்டில் பறித்து வைக்கும்போது அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து மெல்லாம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். முல்லாம்பழம்னு சொல்லியிருக்காங்க சிலர் வந்து கமெண்ட்டில், சப்ஸ்கிரைபர்ஸ். இதில் ஒரே ஒரு பழம் தான் வந்திருந்தது. அந்த பழத்தை வந்து பறிக்கிறதுக்குள்ளே அப்படியே அழுகி போயிடுச்சு மண்ணிலேயே உட்காந்து. அதனால இதை எடுத்து இந்த பேலட் வந்து சும்மா வேஸ்ட்டாக செல்லை அரிச்சு வீணாக போகிறதுக்கு இந்த மாதிரி கொடி ஏற்றி விடலான்னு போட்டிருக்கேங்க. எப்படி இருக்கு பாருங்க. இந்த பேலட் வந்து நானே ரெடி பண்ணதுங்க. வீட்டில் இருந்த துண்டு பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம இன்டீரியல் ஒர்க் பண்ணும்பொழுது வாங்கின பீஸுங்க தான் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து அழகாக அடித்து வச்சுருந்தேன். ஆணி குட்டி குட்டி ஆணி வச்சு, எதுவுமே வந்து ஆள் வச்செல்லாம் பண்ணல. கரும்பு செடியுமே வந்து சூப்பராக வருது. இங்கே பார்த்தீங்களா, வா சூப்பராக ஒரே ஒரு பிஞ்சு வந்திருக்குங்க திரும்ப. இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? மெல்லாம்பழம். இது வந்து நான் என்ன காயின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் அது பழம் பழுத்து வந்தப்போ தான் பார்த்தா அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது. ஒரே செடி தான். இங்கே பாருங்கள், இங்கேருந்து வர செடி தான் இப்படி படர்ந்து போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், போன ஷார்ட்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பீர்க்கங்காய் செடி. ஸோ இந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு தனியாக அந்த காஞ்ச பீர்க்கங்காய் காய் வந்து போட்டிருந்தேன். அது உள்ளேருந்து முளைஞ்சு வருது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன். பாருங்கள், இப்போ எவ்வளோ பெருசு செடியாக வந்திருக்கு. பார்க்க பாவக்காய் செடி மாதிரியே இருக்குது. என்னன்னே தெரியல, இந்த செடியை எவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் அது சுருங்கி சுருங்கி போயிட்டே இருக்கு. இது வந்து சாத்துக்கொடியா இல்லை லெமனான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பப்பாளி செடி பிடுங்கி எடுத்து நட்டேன். ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இப்போ தான். ஆனால் இலையெல்லாம் பழுப்பு நேரமாகவே இருக்குது, ஏன்னு தெரியல.